வணக்கம். எங்கள் தமிழ் மருத்துவச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது நவராத்திரி ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த நவராத்திரியின் முதல் நாள் எப்படி அம்பாளை வழிபட வேண்டும், என்னென்னலாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது, முதல் நாள் அன்றைக்கு எப்படி பூஜை செய்ய வேண்டும், அதே மாதிரி அன்றைக்கு கூற வேண்டிய மந்திரம் சொல்லியிருக்காங்க. ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் டெய்லியுமே ஆன்மீக தகவல்கள், ராசி பலன்கள், பூஜைகள், பரிகாரங்கள், அன்றைக்கு என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறத உங்களுக்கு தினமும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் ப்ளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்ல நல்ல வீடியோஸ் இருக்குது. நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீடியோகளுக்கு லைக் போடவும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவராத்திரி அக்டோபர் 3ஆம் தேதி வியாழக்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சிருச்சுங்க. அன்றைய டே 1லேருந்து கடைசி நாள் வரையும் என்னென்ன பூஜைகள் பண்ணலாம், என்னென்ன மந்திரங்கள் சொல்லலாங்கிறத நாங்கள் தினமும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். அதனால் மறக்காமல் எங்கள் வீடியோஸ்களை பாருங்கள். அதாவது நவராத்திரி ஆரம்பம் ஆகப் போகிறது என்றாலே ஒரே பெண்களுக்கு குதூகலமாகத்தான் இருக்கும். ஏன்னா நம்ம அம்பாளை நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க வச்சு அழைத்து 9 நாள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க வைக்க போகிறோம். அதனால் நமக்கு ரொம்ப அது மகிழ்வான தினங்களாக நம்ம நினைப்போம். இந்த மாதிரி முதல் நாள் நவராத்திரி என்பது அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. அதற்கு முந்தைய நாளான அக்டோபர் 2ஆம் தேதியை வீட்டில் கொலு வைத்து கலசம் வைத்து நவராத்திரிக்கு தயாராகி இருப்பார்கள். பலரும் தங்களுடைய இல்லத்தில் கொலு வைக்க முடியாமலும் கலசம் வைக்க முடியாமலும் என்ன செய்வதென்று தெரியாமல் ஆனால் நவராத்திரி வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கும் கொலு வைத்தவர்களுக்கும் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை நாங்கள் இப்போ நான் வீடியோவில் சொல்கிறேங்க, பாருங்கள். நவராத்திரி முதல் நாள் எப்படி வழிபாடு செய்கிறது நான் சொல்கிறேங்க, கேளுங்க. முப்பெரும் தேவியரை வழிபடுவதற்கு என்று வருடத்திற்கு ஒரு முறை நவராத்திரி என்ற திருவிழா நடைபெறுகிறது. இதில் முதல் 3 நாட்கள் துர்க்கை அம்மனுக்கும், அடுத்த 3 நாட்கள் லட்சுமி தேவிக்கும், கடைசியாக இருக்கக்கூடிய 3 நாட்கள் சரஸ்வதி தேவிக்கும் என்று கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் நவராத்திரியின் முதல் நாள் அம்மனை மகேஸ்வரி தாயாக போற்றி வழிபாடு செய்யும் வழக்கம் இருக்கிறது. இப்படி மகேஸ்வரி தாயாக நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய மனபயம் அனைத்தும் நீங்கும். ஒருவருக்கு மனதைரியம் என்பது கிடைத்துவிட்டால் அவர் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் மனமுடையாமல் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எதிர்த்து போராடி வெற்றி பெறுவார். அப்படிப்பட்ட மனதைரியத்தை தரக்கூடிய வழிபாடாக தான் இந்த நவராத்திரியின் முதல் நாள் வழிபாடு திகழ்கிறது. இன்றைய நாளில் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு முறை என்றால், கொலு வைத்திருப்பவர்கள் காலையிலும் பூஜை செய்ய வேண்டும், மாலையிலும் பூஜை செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் கொலு வைக்கிறதுக்கு இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வீடு அதே மாதிரி நீங்களும் குளித்து விட்டு தான் கொலு இருக்கிற இடத்துக்கு நீங்களே போக வேண்டும். இந்த மாதிரி காலையில் ஏதாவது ஒரு பிரசாதத்தை நெய்வேத்தியமாக கண்டிப்பாக வைக்க வேண்டும். மாலையிலும் ஏதோ சிம்பிளாக நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வைங்க. ஆனால் நான் உடனே முன்னாடி சொன்ன மாதிரி தான், அதாவது பிரசாதம் தயாரிக்கும் போது வெங்காயம், பூண்டு, மசாலா பொருட்கள் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி கொலு வைக்காமல் வழிபாடு மட்டும் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் மாலை நேரத்தில் மட்டும் வழிபடலாம். கொலு வைத்திருப்பவர்கள் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு மாலை நேரத்தில் அழைத்து அவர்களையும் பூஜையில் கலந்து கொள்ளுமாறு செய்ய வேண்டும். இல்லையென்றால் நீங்கள் அருகில் இருக்கும் குழந்தைகளை கூட நீங்கள் வீட்டுக்குள்ளே அழைத்து நீங்கள் பூஜையில் கலந்து கொள்ள வைத்து கொள்ளலாம். அன்றைய நாளில் வடிவமுள்ள மகேஸ்வரி தாயாருக்கு 2 வயது சிறுமியைப் போல நீங்கள் வணங்கி நீங்கள் அவர்களை வழிபட வேண்டும். அதே மாதிரி அன்றைக்கு திதி பார்த்திங்கன்னா பிரதமை திதியாகும். அதே மாதிரி கோலம் போடுறது பார்த்திங்கன்னா அரிசி மாவால் பொட்டு கோலம் கண்டிப்பாக போட வேண்டும். அதே மாதிரி அன்றைக்கு நிறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம், அதாவது மஞ்சள் நிறம் ஆடை அணிவதும், மஞ்சள் நிறத்தில் சுமங்கலி பெண்களுக்கு வளையல், ஜாக்கெட், துணி போன்றவற்றை தருவதற்கும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி நீங்கள் பக்ஷணங்கள், அதாவது நெய்வேத்தியம் செய்வதும் மஞ்சள் நிறத்தில், அதாவது வெண்பொங்கல், மஞ்சள் நிறத்தில் கேசரி, அந்த மாதிரி நீங்கள் நெய்வேத்தியம் செய்து படைக்கலாம். அதே மாதிரியும் தான், அதாவது டெய்லியும் ஒவ்வொரு ஸ்பெஷல் மலர்கள் நீங்கள் சூட வேண்டும். அது என்ன மலர்கள் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இந்த வழிபாட்டை செய்யும்பொழுது நாம் பயன்படுத்தக்கூடிய மலர்கள் இன்றைக்கு மல்லிகைப்பூ, அரளிப்பூ, வில்வ இலை, இவை 3ம் தான் இன்றைக்கு, அதாவது முதல் நாள் அன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய மலர்கள். வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு வெண்பொங்கலையும் சாத்துக்குடியையும் பிரசாதமாக தர வேண்டும். பொதுவாக நவராத்திரி சமயங்களில் அம்மனின் போற்றைகளையும்
அம்மனுக்குரிய பாடல்களையும் பாடி வழிபாடு செய்வோம். அப்படி வழிபாடு செய்து முடித்துவிட்டு பின்வரும் இந்த மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக 11 முறை அதாவது உச்சரிக்க வேண்டும். நீங்கள் வருவாங்கள்ல அவங்களே நீங்கள் சொல்ல வேண்டும். அதுதான் நம்ம அம்பாளுக்கு பூஜை செய்கிற நமக்கு முறை. கண்டிப்பாக வீட்டில் சும்மா உட்காந்துட்டு போகிறது பிரயோஜனமே இல்லைங்க. நம்ம ஏதாவது அம்பாள்கள் பாட்டு பாட வேண்டும், இல்லை மந்திரங்களை நம்ம ஜெபிக்க வேண்டும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மந்திரத்தை ஒரு 11 டைமாவது அட்லீஸ்ட் 11 டைமாவது சொல்லுங்கள். இல்லை அதுக்கு மேலே சொல்கிறனாலும் அது உங்களுடைய விருப்பம். அந்த மந்திரம் என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஓம் ஐ மகேஸ்வரி தாயே நம. ஓம் சர்வ மங்களம் தருபவளே நம. ஓம் தடை நீங்கி அருள் புரிபவளே நம. ஓம் அபய கரத்தாலே நம. ஓம் ஆபன் பாந்தவளே நம. இப்படி இந்த மகேஸ்வரி தாயின் மந்திரத்தை கூறி மல்லிகை, அரளி, வில்வ இலைகளை பயன்படுத்தி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதன் மூலம் மகேஸ்வரி தாயாரின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று நமக்கு மனதைரியமும் வாழ்வில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் எதிர்க்கக்கூடிய மனபலமும் நமக்கு கிடைக்கும் என்பது நமக்கு முன்னோர்கள் சொல்லிட்டு போன விதிகள். ஓகேங்களா? இன்றைக்கு அதாவது நவராத்திரி முதல் நாள் இன்றைக்கு இந்த மாதிரி நீங்கள் பூஜை செய்து வழிபடுங்கள். மகேஸ்வரி தாயை நீங்கள் மனதார வழிபட்டால் உங்களுக்கு நற்பயன் கிடைக்கும். இந்த மாதிரி டெய்லியும் நீங்கள் நவராத்திரி பற்றின வீடியோஸை என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறத நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோங்க. அதனால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி நவராத்திரி தினங்களை உங்களுக்கு கொண்டாட பிடிக்கும் என்றால் எங்களுக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.